Hey friends, so நம்ம இப்போ exercise 1.2 continue பண்ணுறோம். அதில் third question என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி y is equal to x plus 3 நம்ம அதுலேருந்து y கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து determine its domain and range. ஸோ இதை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய்யோடது என்ன சொல்லியிருக்காங்க, x plus 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து x 0வா இருக்கிறப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 0 plus 3. அப்போ இதோட ரிலேஷன் என்ன, x, yனா 0, 3. நெக்ஸ்ட்டு x 1 இருக்கிறப்போ வேல்யூ வந்து 1 plus 3 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் 2 இருக்கிறப்போ y is equal to 2 plus 3 5. ஸோ 2, 5. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 3 plus 3 6. ஸோ 3, 6. எக்ஸோட வேல்யூ 4 அப்போ y is equal to 4 plus 3 7. 4, 7. எக்ஸோட வேல்யூ 5, y is equal to 5 plus 3 8. ஸோ 5, 8. ஸோ டொமைன் கேட்குறாங்க. ஸோ டொமைன்னா என்னது, எப்பயுமே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ எல்லாமே நம்ம டொமைன்னு சொல்லுவோம், ரைட் சைடில் இருக்கிறதுல எல்லாமே ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டொமைன் எழுதுகிறப்போ டொமைன் ஆஃப் r is equal to ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ எல்லாமே. ஸோ 0, 1, 2, 3, 4, 5. range of r is equal to இந்த சைடு இருக்கிறதுலாம். ஸோ 3, 4, 5, 6, 7, 8. ஸோ நம்ம இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே எழுதிக்கோங்க. 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. ஸோ இந்த ரிலேஷனை வச்சு நம்ம எக்ஸை கொடுத்துருக்கிறத வச்சு ஒய் கண்டுபிடிச்சிட்டு டொமைனோ ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். தேங்க்யூ.